வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் குடியிருப்பு வாரம் அறிவிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்கள். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்ட நிதியுதவியின் வட்டி விகித மாற்றம் குறித்து அரச நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ச டி சில்வா கவலை. அரசியல் தலையீட்டினால் போலீஸ் ஆணைக்குழு சுயாதீன தன்மையை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜாசகர விமர்சனம். அரசாங்கத்திற்கு தற்போது தோல்வி அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அது தொடர வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வீடுகளை நிர்மாணிக்க நிதி வசதி அற்ற சுமார் 4000 ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்கும் நோக்கில் வீடமைப்பு அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் நிறைவு செய்யப்பட்ட 1000 வீடுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலத்திரனியல் முறையில் பொதுமக்களிடம் கையளித்தார். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை அலரி மாளிகையில் நடைபெற்றிருந்த தேசிய விழாவில் ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சொந்தமாக இருக்குகிடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் அக்டோபர் 1 முதல் 5 வரை குடியிருப்பு வாரமாக அறிவிக்கப்பட்டு பல்வேறு சமூக நல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடனும் ஜூஎன் ஹேபிடட் நிறுவனத்தின் தலையீட்டுடனும் செயல்படுத்தப்படும் அம்பத்தல நீர் வழங்கல் திட்டத்தின் அடையாள ரீதியான கையளிப்பும் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அதேபோல் பல்வேறு காரணங்களால் வீட்டு பத்திரங்கள் தாமதமாகியிருந்து 1000 பயனாளிகளில் 357 பேருக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டன. மேலும் வீடு கட்டுவதற்கான நிதி வசதியற்ற குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 157 பேருக்கு அடையாள ரீதியாக காசோலைகள் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தின் கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான பராமரிப்பு பற்றிய செலவுகள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய இலங்கையில் 8 ஜனாதிபதி மாளிகளை பராமரிப்பதற்காக கடந்த 2024ஆம் ஆண்டில் மாத்திரம் 8,01,54,422 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. வருடாந்த செயலாற்றுகை அறிக்கையில் உள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் யாழ்ப்பாணம், அனுராதபுரம், கண்டி, மகியங்கனை, நுவரெலியா, கதிர்காமம், பெந்தோட்டம் மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ளன. இந்த 8 மாளிகளிலும் 392 பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் 16 சிவில் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயகவின் நியமனம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் விரிவாக கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளது. கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்ததன்படி இந்த நியமனம் அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியோடு மேற்கொள்ளப்பட்டது. அந்த பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேராவும் அங்கம் வகித்திருந்தனர். இந்த கூற்றை முன்னிட்டு குறித்த நியமனம் தொடர்பில் தமது உண்மையான நிலைப்பாட்டை விளக்குவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தீர்மானித்திருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ரங்க திசாநாயகம் முன்னதாக மக்கள் விடுதலை முன்னணியில் சட்டப்பிரிவில் பணியாற்றியதாக அதன் முன்னாள் சிரேஷ்ட தலைவர் நந்தன குணத்திலக சமீபத்தில் தெரிவித்ததுடன் இதனை சுற்றி சமூகத்தில் புதிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. அரசன் நிதி பற்றிய குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்ச டி சில்வா மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்திற்கான நிதியுதவியின் வட்டி விகித அமைப்பை மாற்றும் முன்மொழிவினை குறித்து கடுமையான கவலை வெளியிட்டுள்ளார். இத்தகைய மாற்றம் நாட்டின் கடன் பெறும் செலவுகளை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் இது பொருளாதாரத்துக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவொன்றில் ஏற்கனவே தாமதம் அடைந்தும் அதிக வட்டி சுமையால் பாதிக்கப்பட்டும் இருக்கும் 226 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் தற்போதைய நிதி மற்றும் ஒப்பந்த நிச்சயமற்ற நிலைமையினால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் பிரதான ஒப்பந்ததாரர்களின் உரிமை கோரல்கள் மற்றும் திருத்தப்பட்ட 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வசதி தொடர்பான சீன எக்ஸிம் வங்கியுடனான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் நிறைவு பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய 15 ஆண்டுகள் நிலையான 2.5% வட்டி வீதத்திலிருந்து குறைந்தபட்சம் 2.5% மற்றும் அதிகபட்சம் 3.5% வரை மாறுபடும் வட்டி விகிதத்திற்கு மாற்றும் நெடுஞ்சாலை அமைச்சின் முன்மொழிவு குறித்து அரசு நிதிக்குழு குழப்பம் அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை நீண்டகால சீன கடன் விகிதங்களில் எதிர்கால மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இரு தரப்பினருக்கும் சமநிலை மற்றும் நியாயமான நிபந்தனைகள் உறுதி செய்யப்படும் வகையில் ஒப்பந்தம் அமைக்கப்பட வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் கோப்புக்குழு வலியுறுத்தியுள்ளதாக ஹர்ச டி சில்வா மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2026ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஜனாதிபதிக்கான செலவுகளுக்காக 11.37 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளார். இதில் 2024ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 6.6 பில்லியனை விட 72% அதிகமாகும். இந்த பாரிய நிதி உயர்வுக்கான காரணத்தினை ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசகர தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதியின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த நிதி ஒதுக்கீடு 2.9 பில்லியனாக குறைக்கப்பட்டிருந்தது. அதனை அரசாங்கம் பெருமையாக விளம்பரப்படுத்தி இருந்தாலும் தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமூலத்தில்
அது 11.37 பில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2024 ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஒதுக்கீட்டை விட இது 72% அதிகம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆட்சியை பொறுப்பேற்ற பின் சில திட்டங்களை முன்னெடுத்த ஜனாதிபதிக்கு கூடுதல் நிதி தேவைப்படலாம் என்பது உண்மை. ஆனால் இவ்வளவு பெரிய அளவிலான உயர்வுக்கு காரணம் மக்களுக்கு விளக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதேவேளை 2024 பிரதமருக்கான நிதி ஒதுக்கீடு 1.15 பில்லியனாக இருந்தது. அது 2025 1.17 பில்லியனாக உயர்த்தப்பட்டு 2026 0.9 பில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த குறைப்புக்காக பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு ஒரே ஆண்டில் சுமார் 6 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இதற்கு ஜனாதிபதியின் பதில் அவசியம். நிதியமைச்சர் ஜனாதிபதியின் கீழ் இருப்பது தவறு என்று முன்பு கூறிய ஜேவிபியினர் இப்போது மௌனமாக இருக்கின்றார்கள் என்று விமர்சித்துள்ளார். பொருளாதார நிபுணத்துவம் பெற்று ஜனாதிபதி தமக்கு ஏற்றவாறு நிதி ஒதுக்கீடுகளை செய்கின்றார். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களிடம் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்றும் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். இதேவேளை அரசியலமைப்பின் 17வது திருத்தத்தின் மூலம் போலீஸ் ஆணைக்குழு சுயாதீனமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று அது முழுமையான அரசியல் தலையீட்டுக்கு உட்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி தயாசிரி ஜெயசேகர மேலும் தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது ஜேவிபி செயற்பாட்டாளரான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் உத்தரவின்படி போலீஸ் மாதிபர் செயற்படுகின்றார். இதன் மூலம் 17வது திருத்தத்தின் நோக்கம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அரசியல் காரணங்களுக்காக இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் என்றும் பேரவையில் காயமடைந்த 400 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தகுந்த பொறுப்புகள் வழங்கப்படாமல் அநீதி செய்யப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் மாதிபர் மனிதாபிமானத்துடன் செயல்பட வேண்டும், இல்லையெனில் எதிர்க்கட்சியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றும் தயாசிரி ஜெயசேகர் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு நடைபெறவிருக்கும் மாகாண சபை தேர்தலுக்கு ஆயத்தமாக ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை இப்போது ஆரம்பித்துள்ளது. கட்சிக்கு பொருத்தமான வேட்பாளர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டு அதன்படி தகுதியான நபர்களை முன்னிறுத்தும் திட்டத்தை செயல்படுத்துகின்றது. முன்கூட்டியே வேட்பாளர்களை தெரிவு செய்து மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான வெற்றி பங்கு அதிகரிக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை தெரிவிக்கின்றது. நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாப நோக்கங்களிலிருந்து விலகியதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது முகப்புத்தக பதிவில் மஹிந்த தனது வாழ்நாளில் பெரும்பாலான நேரத்தை மக்களுடன் செலவழித்ததாகவும் அவர்களின் அன்பையும் நம்பிக்கையும் நன்கு அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மக்களின் அன்பின் மதிப்பு எப்போதும் அளவு கடந்ததாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் இது ஒரு அரசியல் உறவல்ல, இதயபூர்வமான பிணைப்பு என்பதால் அதை உடைப்பது கடினம் என்று சுட்டிக்காட்டி முயற்சிகள் மூலம் இன்னமும் பல உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மக்களுடன் கழித்த நேரம் தலைவராக அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியினை தந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி தனது பதிவில் கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு தற்போது தோல்வி அச்சம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். குருநாகல் பகுதியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், ஒரு கட்சி கூட்டம் கூட நடத்தப்படுவதை அரசாங்கம் அச்சத்துடன் நோக்கி வருவதாகவும் அந்த பயம் தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால ஆட்சியினை நாமல் ராஜபக்ச ஏற்க இருப்பதாகவும் சமீபத்திய கூட்டத்தில் எதிர்பாராத அளவுக்கு மக்கள் திரண்டது அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த மண்டபம் எமது ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. இருப்பினும் சட்ட ரீதியான கொடுப்பனவு செலுத்தி அதனை பயன்படுத்தினோம். பொதுவாக கட்சிகள் செய்வது போன்று அலங்கரித்த போதும் பிரதேச சபை நிர்வாகம் கொடிகளை அகற்றியது என்று அவர் கூறினார். அரசாங்கம் அச்சத்தால் அடக்குமுறைகளை மேற்கொள்கிறது என்றும் எந்த கட்சியும் நிரந்தரமாக ஆட்சியில் நீடிக்க முடியாது என்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ வலியுறுத்தினார். போரை முடித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட தேர்தலில் தோல்வியடைந்தார். அதுவே நாட்டின் வீழ்ச்சிக்கு ஆரம்பம். ஆனால் எமது கொடிகளை அகற்றுவதால் தடுக்க முடியாது. அடுத்த தேர்தலில் நிச்சயம் ஆட்சியினை மீட்டெடுப்போம் என்று அவர் உறுதியளித்தார்.